வணக்கம். நான் உங்க சதீஷ். இப்பல்லாம் பெரிய பிரச்சனையே பார்த்தீங்க அப்டின்னா, YouTubeல எந்த மாரி கன்டென்ட்ல வீடியோ போடுறது அப்டின்னுங்கிறது தான். ஏன்னா, நம்ம யோசிச்சு வச்ச கன்டென்ட்ட ஆல்ரெடி யாராவது ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி இல்ல அப்டின்னா, நம்ம யோசிக்கிறது இன்னோவேட்டிவா புதுசா இருக்காது. அதனால YouTubeே நம்ம வீடியோவ கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கவே சேர்க்காது. இப்போ முக்கால்வாசி பேர் நம்ம டிப்ரஷனா இருக்குது, இல்ல ஒரு மாதிரி நம்ம பேடா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, YouTubeல ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்காக வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவையும் கிரியேட் பண்றோம். பட் ஆனா எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். பட் ஆனா அதனால நம்ம டிப்ரஷன் ஆயிர்றோம். ஸோ இனிமேல் நம்ம YouTubeல ஏதாவது புதுசா கன்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டா, அது நம்மளோட ஓன் கன்டென்ட்டா இருந்தா பெஸ்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நீங்க காமெடி ட்ரை பண்ணலான்னு நெனச்சுட்டு நீங்க YouTubeல ஒரு வீடியோ போட்டீங்க அப்புட்ன்னா, அது பயங்கரமா மொக்கையாகி கடைசியில நம்ம காமெடி ஆயிர்றோம். அதனால மக்களுக்கு இப்போ நீங்க இவங்களுக்கு புடிச்ச மாரி தான் நம்ம கன்டென்ட் ரெடி பண்றோம், அவங்களுக்கு புடிச்ச மாரி தான் கன்டென்ட் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இனிமேல் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க ஹானஸ்ட்டா உங்களுக்கு எந்த கன்டென்ட் தோணுதோ அத பண்ணுங்க. அது புடிச்சது அப்புட்ன்னா உங்களுக்கு லைக் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்ட்டா டிஸ்லைக் பண்ணுவாங்க. அவ்வளோதான் சிம்பிள்.